நம்முடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சரியா பாத்தீங்கன்னா 15 மாதங்கள் 16 மாதங்கள் தான் இருக்கு நம்ம கையில. நம்முடைய தேர்தல் பணிகளை பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்படி நாடாளுமன்றத்தில் 100% வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. நம்முடைய கலைஞருடைய தலைவருடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்றிதழா 40க்கு 40 தொகுதி நம்ம வெற்றி பெற்றோம். அதே மாதிரி வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலையும் குறைந்தது 234 தலைவர் சொல்லியிருக்காரு, குறைந்தது 200 தொகுதியிலாவது திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி கூட்டணி ஜெயிக்கணும். 2 நாளுக்கு முன்னாடி இதே திருச்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறார், அவர் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. அதிமுக கூட கூட்டணிக்கு வாங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படியே சொல்றாரு பொதுக்கூட்டத்தில். எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னா ஒருத்தர் 100 கோடி கேட்கறான், ஒருத்தர் 20 தொகுதி கேட்கறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான அவலமான எல்லாம் எந்த கட்சிக்காக வந்திருக்காங்க? நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 7 தேர்தலில் தொடர் வெற்றியை நம்ம தலைவர் எப்போ திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அதன் பிறகு சந்திச்ச அனைத்து தேர்தலையும் 100% வெற்றியை பெற்றிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எனவே வர சட்டமன்ற தேர்தலும் நமக்கு மிக மிக முக்கியம். தலைவர் சொன்ன மாதிரி அந்த குறைந்தது 200 தொகுதி ஜெயிக்கணும்னா இன்றிலிருந்து அந்த பிரச்சாரத்தை, கழகத்துடைய திட்டங்களுடைய பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருவரும், கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தல் வெற்றியை 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க போது திராவிட முன்னேற்ற கழகம் தான், மீண்டும் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் என்ற அந்த உறுதிமொழியை இன்னைக்கு கலைஞருடைய சிலை முன்பு, அண்ணாவுடைய சிலை முன்பு நாம் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் 2026 ஞாபகப்படுத்தி நம்முடைய தேர்தல் பணிகளை இன்றிலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.